ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் திருச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீல்ட் டிஸ்டன்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ்க்கு என்ன வரும், கட் ஆஃப் என்ன வரும்னு கேட்குறீங்க. ஸோ நாங்கள் ஒரு 2-3 டேஸ் டைம் நல்லாவே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க அப்படின்றத 100% அக்யூரேட்டாக வரல. இப்போ எப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருந்தது. தனித்தனியாக அந்தந்த கலெக்டரேட்லேருந்து நியூஸ் கொடுத்துருந்தாங்க, அதுதான் வந்திருந்தது. ஸோ அக்யூரேட்டாக டிஎன்பிசிலேருந்து இன்னும் ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ அதுலேயும் வந்து பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனது இந்த கவுண்டெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அக்யூரேட்டாக கிடைக்கணும். ஸோ ஓரளவு கிடைச்ச வரைக்கும் இந்த வீடியோஸ் போடுறோம். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் போகாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தடையாக இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் களத்துக்குள்ளே. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி வருது. அது இல்லாமல் 1:4:5 இந்த ரேஷியோ நம்ம போகிறோம் ஃபிசிக்கலுக்கு. ஸோ அதனால் இப்போ என்ன ஆப்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு ஜிஎஸ்ல ஒரு 50 மார்க், ஜென்ரல் ஸ்டடீஸ் டெக்னிக்கலில் ஒரு 100லேருந்து 120 கொஷின்ஸ் இது இருந்தாலே போதும். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் வந்து ஈவன் ஜாபே வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்கிறது ஓசி கேட்டகரிக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி பொறுத்த வரைக்கும் இதில் உமன் மென்னு பிரியும். ஸோ பிசி பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ல ஒரு 50, டெக்னிக்கல் 100 ப்ளஸ் ஆர் ஒரு -5. ஸோ இவ்வளோ இருந்தாலே சேஃப் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதில் உமனுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் கூட குறைச்சிக்கலாம். ஏன்னா எக்ஸாம் காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஸோ வேகன்சி டூ மச் ஹை. நிறைய பேர் கடைசி டைமில் அப்ளை பண்ணாங்க, படிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு 10-20-30% வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ 10,000 பேர்த்தில் 3,000 பேர் இப்படியே போயிட்டாங்கன்னா யோசிச்சுக்கங்க. ஸோ அப்ளை பண்ணதோட சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதான் பிசிக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப். எம்பிசி பொறுத்த வரைக்கும் இதே சேம் லெவலில் கட் ஆஃப் இன்னொரு 2 to 3 கொஷின்ஸ் குறையலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இதுவும் ரொம்ப கம்மியாக தான் வரப்போகுது. ஒரு 50, ஜிஎஸ் 45 to 50, டெக்னிக்கல் ஒரு 100 இந்த ரேஞ்சு தான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராலாக ஒரு 135 கொஷின்ஸ் தான் சேஃபு, கண்டிப்பாக உள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம் இன்னொரு 3 கொஷின்ஸ் குறையலாம். ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஏரா இன்னொரு 4 கொஷின்ஸ் குறையும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா ஃபிசிக்கல் பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது உமன் கேண்டிடேட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரொம்ப எந்த லெவலில் இருக்குன்றது ஏற்கனவே நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டோம். ஸோ அதனால் ஃபிசிக்கல் நல்லா பண்ணுறவங்களுக்கு இந்த ஜாபுங்கிறது கன்ஃபார்ம். அதனால அவங்க ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க. நார்மலாக 1.5 1.2 இந்த ரேஷியோவில் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபிசிக்கல் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் வந்துடும். நீங்கள் இதில் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரி வந்துருச்சு. அப்புறம் ஃபிசிக்கலை பற்றி நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் சக்சீட். ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பெரிய லெவலில் 150 போகும். இப்போ டெக்னிக்கல் 150 கொஷின்ஸ் போகும், ஜிஎஸ்ல ஒரு 70 கொஷின் போகும், 60 கொஷின் போகும்லாம் சொல்ல முடியாது. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது இருந்தாலே உங்களுக்கு உள்ள தாராளமாக வந்துடும். ஈவன் போஸ்டிங் வரைக்கும் கூட போயிடும் ஃபிசிக்கல் நல்லா பண்ணிட்டா. ஸோ இதான் நம்ம பேசின வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபைண்ட் அவுட் பண்ண வரைக்கும். ஸோ டெக்னிக்கலில் 180 போட்டோம், டிஏ மாதிரி 180 போட்டோன்ற மாதிரிலாம் ரொம்ப ரேரஸ்ட் தான் வந்திருக்கு அப்டேட்டு. ஸோ அதனால் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கட் ஆஃப் கம்மி தான். ஸோ நீங்கள் எதாவது போட்டிருந்தீங்கன்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு அப்டேட் பண்ணி கிடைச்ச வரைக்கும் போட்டோம். ஸோ உங்களுக்கு எதாவது நியூஸ் வேணும், நீங்கள் இவ்வளோ போட்டிருங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எதாவது நம்ம அப்டேட் பண்ணுறாலும் பண்ணுறோம். தேங்க்யூ.